முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னோட இனிய இரவு வணக்கம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கான விரிவான இரவு வானிலை அறிக்கையாக சரியாக இரவு 9 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய சுமத்ரா தீவு அருகே உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாகவும் கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கின்ற காரணத்தினாலும் தமிழகத்தின் அடுத்த 3 தினங்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக 10 நிமிடம் பெய்தாலும் கனமழை என்கின்ற ரேஞ்சஸில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவடைக்கு இந்த காலகட்டம் உகந்தது அல்ல. தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் குறிப்பாக அறுவடை பணிகளை செய்ய விரும்பினால் வருகின்ற 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதிக்குள் குறிப்பிடத்தக்க ஒரு 4 தினங்களுக்குள் அறுவடை பணிகளை முடித்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த மலை சுற்றி பொறுத்தவரையில் லேசான மழை, நனைக்கும் மழை, மிதமான மழையாக தமிழகத்தில் பதிவாகி கொண்டிருக்கும். டெல்டா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று வருகின்ற 27ஆம் தேதிக்கு பிறகு 28, 29 தேதிகளில் மீண்டும் இதுபோன்ற ஒரு மழைப்பொழிவு வரும். அது எந்த அளவுக்கு தீவிரத்தன்மையோடு வருகிறது என்பதை வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கலாம். ஆனால் தற்போதைக்கு அதோடைய எதிர்பார்ப்புகள் ஒரு லோ ப்ரெஷர், அதாவது ஒரு சர்க்குலேஷன்லேருந்து ஒரு லோ ப்ரெஷர் வரைக்கும் நம்ம தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் எதிர்பார்க்குறோம். தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் அருகே அது ஒரு சர்க்குலேஷனாக நம்ம எதிர்பார்க்குறோம். இதோடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் ரெயின்ஃபால்ஸ் அது தீர்மானிக்க போகிறது. இப்போ இதுவரைக்கும் குளிர்கால இணைந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பருவகால சீசன்ஸ் இப்போது தான் ஃபஸ்ட்டு டைம் ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதன் காரணமாக ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மும்பையில் பல்வேறு விமானங்கள் 173க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது டெல்லி மற்றும் வட இந்திய மாநிலங்களில். இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் இந்த பனியின் தாக்கம் என்பது மேலும் இந்த மூடு பனியின் தாக்கம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதம் இன்றைய தினம் 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை முதல்கட்ட பனி தீவிரத்தன்மை காணப்படும். அதாவது முதல்கட்ட பனி சீசன்ஸ், அதை நம்ம நவம்பர் சொல்கிறோம், அக்டோபர் சொல்கிறோம், டிசம்பர் சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுக்கும் சீசன்ஸ் ஃபுல் இருக்குது. ஜனவரி 15லேருந்து அந்த சீசனல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சீசனல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரையிலும் இந்த சீசனல் கண்டினியூ ஆகும். இதுக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே பிரகாசமாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் கட்ட சுற்று, 2 சுற்று தான் இதில் பொறுத்தவரையில். ஃபஸ்ட்டு சுற்று, 2ஆம் சுற்று. இதில் பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இதில் 15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதியோடு 2 பருவகால பனி சுற்றுகள் முடிவடையும். அதற்கு பிறகு மார்ச் பின்பகுதி வரக்கூடிய 15 நாட்கள் மீண்டும் சூரியனுடைய குத்துக்கதிர் நம்மளுடைய அட்மாஸ்பியரிலிருந்து மீண்டும் அந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் வீரியத்தன்மை சற்று அதிகமாகி நம்மளுக்கு மார்ச் 15க்கு பிறகு தண்டர்ஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும். வெப்பச்சலன இடிமலை இதுவும் நடக்க இருக்கிறது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் நம்மளுக்கு மீண்டும் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும். இதனால் நம்ம அகைன் ரெயின்ஃபாலை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நிலவரப்படி முதல் கால பருவகால பனி சுற்று, அதாவது விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகி வெறும் 2 நாட்கள் தான் ஆகுது. 16, 17, 15 3 நாட்கள்லாம் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த பனிக்காலத்தில் இடைப்பட்ட 3 நாட்கள் மழை அடிப்படையில் வருகின்ற 19, 20, 21 இது ஒரு 3 நாட்கள் இதில் மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு 29 மற்றும் பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு அளவுக்கு 5 தினங்களுக்கு மழை கிடைக்கும் போல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 5 தினங்களை கழிச்சோம்னா இப்போ வரைக்கும் தீவிரமான பனிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு 17 நாட்கள்லேருந்து 18 நாட்கள், அடுத்து வரக்கூடிய ஒரு 17லேருந்து 18 நாட்கள் தீவிரமான பனிக்கால சுற்றாக அமையக்கூடும். முதல் பனிக்கால சுற்றில் அவ்வளோ தீவிரத்தன்மை இல்லை. பின்பகுதி பனி சுற்று கண்டிப்பாக தீவிரத்தன்மையோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.